ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சு 2 ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்ய போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் வந்து 3/4 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பாக்கெட் பாலில் வேணாலும் செய்யலாம். பால் சூடாயிட்டிருக்கு. இப்போ ஒரு 10 ஏலக்காய் எடுத்துகிட்டு பால் ஊற்றியே அதை வந்து நம்ம மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். எடுத்து வடிகட்டி வச்சுட்டு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த கப்பில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் எடுத்திருக்கேன். 3/4 லிட்டர் பாலுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு. அந்த பால் ஊற்றி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சாச்சு. பால் இப்போ நல்லா பொங்கி வந்துருச்சு. ஒரு கொதி வந்தால் போதும். நல்லா பொங்கின உடனே இந்த கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதோட சேர்த்துடலாம். இதோட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இந்தளவுக்கு நல்லா திக்காகணும். திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதே கப்பில் 1 கப் சர்க்கரை வந்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குக் ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம மேங்கோ ஃப்ளேவருக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து தனியாக நான் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு இப்போ காஃபி ஃப்ளேவர் செய்ய போகிறோம். ப்ரூ காஃபி தூள் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி அதை கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு மீதி இருக்க இந்த மிக்ஸோட இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காஃபி ஃப்ளேவருக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேங்கோ ஃப்ளேவர் மேங்கோவில் வந்து ஸ்வீட் இருக்கும், அதனால தேவையில்லை. இதுக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். அது இப்போ வந்து ரெண்டையும் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இப்போ மேங்கோ ஃப்ளேவருக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்து அதோட சதைப்பகுதி மட்டும் எடுத்து நல்லா அடிச்சிக்கலாம். மிக்ஸியில் அடித்து எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மிக்ஸ் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அடிக்க போகிறோம். அடித்து எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இப்போ ஒரு பாக்ஸில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வைக்க போகிறோம். இப்போ மேங்கோ ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம காஃபி ஃப்ளேவரும் அதே மாதிரி தான், அதையும் அடித்து எடுத்தாச்சு. இப்போ ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு எடுத்து மறுபடியும் ஒரு டைம் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி வைக்கணும். எந்தளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து அதை 3 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து எடுத்து பீட் பண்ணி வச்சேன். இப்போ 4 டைம் அடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் கிடச்சிது. அவ்வளோ க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டேஸ்டியான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. காஃபி ஃப்ளேவரும் அதுவும் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதோடு நீங்கள் நட்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாக்லேட் இருந்துச்சுன்னா சாக்லேட் கூட கலந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ 2 ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching Thiyashree Creations. Thank you friends.